Hi friends, welcome back to my channel. So இந்த வீடியோவில் நம்ம எங்கே போக போகிறோம்னா ஆக்சுவலி ஒரு அன்னோன் ஹில்ஸ். நான் போன வீடியோ நம்ம கடம்பூர் போகிற வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு அன்னோன் ஹில்ஸ் நான் பார்த்தேன். அங்கே ஒரு முருகர் கோவில் கூடி இருக்குது. நம்ம விசாரிச்சிருப்போம் லோக்கல் பீப்புள் கிட்ட. எனக்கு சரி ஆக்சுவலி ஒரு பெரிய ரைடு இருந்துச்சுங்க. என்ன ஆகி போச்சுன்னா ஆக்சுவலி எங்ககிட்ட GoProக்கு 2 பேட்டரி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி மிஸ்ஸிங். நம்ம கடம்பூர் ரைடு போயிட்டு வரும்போது மிஸ்ஸிங். எனக்கு கடம்பூர் ரைட்டில் எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டேனா இல்லை வீட்டுக்கு வந்து மிஸ் பண்ணானான்னு தெரில. பட் ஒரு பேட்ரி பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. அதனால் ஒரு பெரிய ரைடு போக முடியல. அது எந்த இடத்துக்கு நான் போக முடியலங்கிறது உங்களுக்கு நான் லேட்டாக அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் புதுசாக நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவலேட்டட் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அன்னோன் ஹில்ஸ் அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் ஒரு நாள் கண்டிப்பாக போகலான்னு. ஸோ இந்த நாள் தான் அந்த மலை பார்த்திங்கன்னா ஆக்சுவலி காரமடை கிட்ட இருக்குது. ஏன்னா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டு ஒரு 1000 to 1500 ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு நாங்கள் லோக்கல் பீப்புள் கிட்ட கேட்கும்போது. ஸோ நம்ம அந்த மலையை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நான் தனியாக போகல, என் ஃப்ரெண்டும் கூட வந்துட்டுருக்கான். ஸோ அவனோட பேர் பார்த்திங்கன்னா மினாஷ், என்னோடய பேர் பார்த்திங்கன்னா சஞ்சீவ். ஸோ வாங்க அப்படியே இந்த வீடியோக்குள்ளே போவோம். மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னோடய வண்டி பார்த்திங்கன்னா NS200. நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், ஏன் ப்ரோ தெரியாத மலைக்கெல்லாம் போகிறீங்க? ஸோ ஆக்சுவலி என்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லோரும் தெரிஞ்ச இடத்துக்கு போகிறதோடய தெரியாத இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதாங்க செம. நான் ஆக்சுவலி அந்த லோக்கல் பீப்புள்கிட்டே கேட்டு பார்த்தேன் எப்படி போகலாங்களா இல்லை என்ன ஏது அப்படின்னு. அவங்க பார்த்தீங்கன்னா போகலாம் தம்பி. ஸோ எப்படின்னா கொஞ்சம் ஈவினிங் டைமில் போகாதீங்க, ரொம்ப வெயில் அடிக்கும். மிஸ் டைமில் நார்மலாக போய்க்கலாம். மேலேன்னு பார்த்தீங்கன்னா வியூ அட்டகாசமாக இருக்கும். மேலே ஒரு முருகர் கோவில் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அந்த இடத்த தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போகிற மலைக்கு பார்த்திங்கன்னா பைக்கில் போக முடியாது, நடந்தால் போகணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1000 to 1500 படிக்கட்டு இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம போகிற மலையில் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சுற்றி எந்த மலையுமே கிடையாது. அது நடுவில் ஒரு மலை, சுற்றி ஃபுல்லாமே நம்ம பிளைன்ஸ் தான். ஸோ சுற்றி எந்த ஹில்ஸுமே இருக்காது. வியூ ஒரு அட்டகாசமான வியூ இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களுக்கும் நான் பார்க்குற வியூ உங்களுக்கும் நான் பக்காவாக காமிச்சிடுறேன். அதில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. கிளைமேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னா வெயில் அடிக்கல. வெயில் அடிச்சிச்சுன்னா நம்மளால் அந்த இதை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வெயில் அடிக்காத டைமில் நாங்கள் கிளம்பும்போது கொஞ்சம் வெயிலாக தான் அங்கே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லாயிருக்கு. ஸ்பீட் பிரேக்கரை கவனிக்கல. ஆக்சுவலி பிளான் பார்த்திங்கன்னா மூணாருக்கு தான் அங்கே இருந்துச்சு. ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு தான் பார்த்தேன். மூணார், இடுக்கி, வாகமான். ஸோ ஆக்சுவலி பேட்ரி இல்லாத காரணத்தினால போஸ்ட்போன் ஆகிடுச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த வாரம் போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீக் போகலாம். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக அந்த இடத்த கவர் பண்ணிடலாம். மூணார், இடுக்கி அந்த சைடெலாம் கண்டிப்பாக கவர் பண்ணிடலாம். இடுக்கியில் நான் கொஞ்சம் நம்ம எப்போவுமே அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ் தானே பார்ப்போம். ஸோ அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ்லாம் ஒரு 2-3 எடுத்து வச்சுருக்கேன். இடுக்கி டேம் கண்டிப்பாக பார்க்குறோம். அது இல்லாமல் இன்னும் என்னென்ன இடம் பார்க்குறோம். ஆனால் ஒரு புக்கில் ஒரு லிஸ்ட்டாகவே எழுதி வச்சுருக்கேங்க. அந்த ரைடு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதை காமிச்சிடுறேன். ஒரு நோட்டு பின்னாடி ஒரு லிஸ்ட்டாக எழுதி வச்சுருக்கேன். மூணாரில் எங்கெங்கே பார்க்கணும், இடுக்கியில் எங்கெங்கே பார்க்கணுன்னு உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிடுறேன். நம்ம அது அடுத்த ரைட் மூணார் ரைட்டில் அது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதாமல் பார்த்திங்கன்னா எனக்கு 2 வருத்தங்க. ஒன்று வந்து கடம்பூரில் நம்ம மல்லியம்மன் துருவம். ஸோ அந்த இடத்துக்கு போக முடியல. அதுவே எனக்கு ஒரு பெரிய வருத்தம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா மூணாருக்கு வேறு போக முடியல. எனக்கு ஒரே அழுகாட்சியாக வருது. போகலாங்க. இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம் போகலாம் கண்டிப்பாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா நான் பேட்டரியை வீட்டு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், காணோம். எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயாவது ரைட்டில் மிஸ் பண்ணியிருப்பேன். பேக்கெட்டில் தான் வச்சேன். பட் வீட்டுக்கு வந்து எடுத்து வச்ச ஞாபகம் இருக்குது. பட் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன் தாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்று தான் வாங்கணும். அப்போ தான் ரைடு போக முடியும், இல்லைனா போக முடியாது. சரி, இந்த வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி தெரியும். நம்ம சத்தியமங்கலம் போகிற வழி தான். இதே ரோடு தான் கடம்பூருக்கு போகும். ஸோ ஆக்சுவலி நம்ம இந்த கடம்பூர் போகும்போது தான் அந்த மலையை நான் பார்த்தேன். ஸோ கண்டிப்பாக அந்த மலைக்கு போகணுன்னு ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி போகிறோம். இன்றைக்கி போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் தென் திருப்பதி. பார்த்தீங்களா, தென் திருப்பதி. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் கேஜெட்ஸ் ஸோ எதுவுமே அலோடு கிடையாது. ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான கோவில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சிறுமுகையில் இருக்கோம். ஸோ சிறுமுகையிலன்னு பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன். அங்கே போயிட்டு அந்த ஹில்ஸோட பேர் என்ன ஏதுன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு உண்மையாக சொன்னால் தெரியல. பார்த்தீங்கன்னா ரைட் சைடு உங்களுக்கு மலை தெரியுது பார்த்தா. ஸோ நம்ம அந்த மலை தான் ஏற போகிறோம். ஆக்சுவலி இந்த மலைக்கு பைக் போகாது, முன்னாடி சொன்ன மாதிரி நடந்தால் போகணும். பார்த்திங்கன்னா ஒரு 1000 to 1500 மணிக்கு கிட்டே இருக்கும். நாங்கள் பார்க்கலாம் வாங்க.
கஷ்டமாக இருக்குமா, ஏறத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, எக்ஸ்ப்ளோர் பண்ண எவ்வளோ மேலே வியூ இப்படி இருக்கு. வியூ மேலே அந்த அழகான வியூ பார்க்குறதுக்கு தாங்க இப்போ போதும். அது இல்லாமல் ஒரு கோவில் இருக்குது. ஸோ அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு கோவில் திறந்து இருந்துச்சுன்னா என்ன இதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மலை ஏறுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேங்க. கொஞ்சம் பெரிய மலை தான். இந்த இடத்துல ரைட்டு. ஆக்சுவலி இந்த மலையோட பேர் பார்த்தீங்கன்னா ஓதிமலை. OTHIMLA. கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மலை. அடா ஏன்டா 200 ஸ்டெப்ஸ் ஒரு சைக்கிள் அடிக்கேனா இப்போ கரெக்டாக சொல்கிறேன். என் ஃப்ரெண்டு இப்போ என்ன சொன்னான்னா, டே நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன்னா ஒரு 200-300 படிக்கட்டு இருக்குண்டாண்ணா இருக்குன்னு நான் சொன்னேன். அவன் சொல்கிறான், என்ன ஒரு சைக்கிள் மிஸ் பண்ணிட்டு சொல்கிறியா? இருக்குங்க, நான் சொன்னல ஒரு 2000 படிக்கட்டு இருக்கும். ஸோ இந்த மலை மேலே தான் நம்ம இன்றைக்கி ஏற போகிறோம், நடக்க தான் போகிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கம்மியாக கிட்டன்னு பார்த்தா மலை ரொம்ப குட்டியாக தான் தெரியுது. பார்க்கலாங்க என்ன இது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஓதிமலை. ஸோ அந்த மலை இருக்கிற கோவிலுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மண்டே, டியூஸ்டே, அதுக்கப்புறம் ஃப்ரைடே, அதுவும் பார்த்தீங்கன்னா 12 to 5 o'clock. ஸோ அந்த டைமுக்குள்ளே தான் போக முடியும். ஸோ ஆக்சுவலி நான் இந்த வார்த்தையை சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம். படித்தவுடன் கிழித்து விட கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்குது. என்ன பண்ணுறது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்ட இன்னொரு மலை பார்த்தேன். அந்த மலைக்கு ரூட்டு கேட்டேன். தம்பி போகலாம், ரோடு மோசமாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மலை மாதிரி தான் நம்ம இப்போது வண்டி போகுங்கிறாங்க. பார்க்கலாங்க. வண்டியில் தான் போனோம். ஏன்னா நடந்து போகிறதுக்கு அவனும் கொஞ்சம் டயர்டாகிட்டான், வருத்தமாயிட்டான். மலை மேலே போக முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ரூட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். இது மலைக்கு தான் போகுதுங்கிறாங்க. பட் தம்பி ஒரு மாதிரி ரொம்ப ரோடு மோசமாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த மலைக்கு போக முடியலன்னா ரொம்ப வருத்தங்க. சரி, மறுபடியும் உங்களுக்கு எதுவுமே காட்ட முடியாமல் போயிடுமோ இந்த வீடியோவில், அந்த ஒரு மன வருத்தம் தான் இருக்குது. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி இந்த ஒரு மலையை கண்டுபிடிச்சிருக்கோம் கிட்ட. ஒரு வழியாக அங்கிட்டு இங்கிட்டுன்னு தேடி ஒரு வழியாக ஒரு நிம்மதியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். மீனாட்சி, அடுத்து அந்த மலைக்கு போகலாமா? ஐயோ, கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மலை இந்த மலையை கண்டுபிடிச்சி வந்திருக்கும். ஒரு அழகான வியூ. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டுருக்கேன் பின்னாடி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மலை ரொம்ப அழகாக இருக்குது. நான் பின்னாடி வியூ காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மலையை தேடுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஆக்சுவலி பிளான் பண்ண மலை பார்த்தீங்கன்னா அது இந்த பக்கம் ஒரு முருகர் கோவில் இருக்கிற மலை, ரொம்ப ஹைட்டான மலை. அங்கே பார்த்தீங்கன்னா போக முடியல. சரி, ஓகே, பேட் லக். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பவானி சாகர் டேம் தெரியுது. நான் உங்களுக்கு காட்டுற ஒரு விஷயம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? இதில் இந்த இடத்துல பாருங்கள் டேம் தெரியுதா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவானி சாகர் டேம் இருக்குது. பட் உங்களுக்கு இது கிளியராக இல்லை. நான் நார்மலாக ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல தெரியுதா உங்களுக்கு? ஸோ டேம். ஸோ
இங்கே இருக்கிறத பவானி சாகர் டேம். ரொம்ப அலங்கார இடம் இது. எனக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய மலை தெரியுது. ஸோ இந்த இடத்துல என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன் போகலாமான்னு. அவன் தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிட்றான். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பவானி சாகர் டேம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு கிளியரான வியூ இருக்கும் உங்களுக்கு. நம்ம கண்ணை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த பின்னாடி இருக்கிற மலை எல்லாமே ரொம்ப அழகாக தெரியுது. ஸோ நம்ம அப்படியே இந்த இடத்துல கிளம்போம். அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தான். பார்த்திங்கன்னா இந்த மலை சுற்றியுமே ஃபுல்லாக வியூ தான். ஆக்சுவலி நாங்கள் பிளான் பண்ணது அந்த மலை, பட் அங்கே போக முடியலங்க. போகலாம், நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போகலாம். இப்படியே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த காமிச்சாரம் ரொம்ப பிடிச்சிருக்கும். நாங்கள் பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா ஓதிமலை, பட் நாங்கள் போனது வேறு ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு மலை. பட் அங்கேயும் பார்த்திங்கன்னா கோவில் இருந்துச்சுங்க. ஸோ கோவிலில் சாமி கும்பிட்டு, அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சிவன் கடவுள் கோவில். ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப நான் எக்ஸ்பெக்டே பண்ணாங்க. அந்த இடத்துலனே பவானி சாகர் டேம் கொண்டு தெரிஞ்சது. ரொம்ப அழகான இடம். ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். பட் ரொம்ப இன்டீரியல், ரொம்ப கிராமத்துக்குள்ளே வர மாதிரி இருக்கும். இது கிட்டத்தட்ட ரொம்ப தூரங்க, சத்தியமங்கலம் சைடு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கேன். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஏறி அடுத்த மலைக்கு எதுவும் கூட்டிகிட்டு போயிடாதரா அப்படிங்கிறான். ஸோ ரொம்ப வருத்தப்படுறான். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சிக்கிறேன். இதோட பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ட்ராவல் அப்புறம் பைக் மோடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளியே போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க. இந்த டூவில் ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.